திருவண்ணாமலை மாவட்டத்தில் முட்டை கேட்டதால் மாணவனை சமையலரும் உதவியாளரும் தாக்கி கெட்ட வார்த்தையால் திட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இது தொடர்பாக புதிய தலைமுறையிலும் அந்த வீடியோ ஒளிபரப்பப்பட்ட நிலையில் அந்த இருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். காவலர்களால் அந்த இருவரும் கைதும் செய்யப்பட்டிருந்தார்கள். தற்போது அந்த பாதிக்கப்பட்ட மாணவன், அந்த பள்ளி சிறுவன் நமக்கு பேட்டியளித்திருக்கிறார். சத்துணவில் முட்டை கேட்டேன், கெட்ட வார்த்தையால் திட்டினார்கள் என்று அந்த 5ஆம் வகுப்பு மாணவன் நமக்கு பேட்டியளித்திருக்கிறார். அவர் பேசியதை பார்க்கலாம். செங்கனகொல்லமேட்டில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன் சார். நான் முட்டை கேட்க தான் சார் போனேன். அவங்க முட்டை தர மாட்டேன்னு கெட்டவத்தில் திட்டுறாங்க சார். நான் எங்கள் அப்பா இட்டுனத்துக்கு 10 தூரம் எங்கள் வீட்டுக்கு வந்தேன் சார். ஆனால் எங்கள் வீட்டில் ஆள் இல்லை சார். எங்கள் அப்பா திருப்பி போனேன் சார். என் பங்கு முட்டை தானே கேட்டேன் சார். நான் முட்டைலாம் தர மாட்டேன், இப்போ உங்கள் அப்பா இட்டுன்னு வந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க சார். அப்புறம் நான் போய் இது ஒரு டீச்சரான்னு சொன்னேன் சார். அவங்க எதுவுமே கண்டுக்கல சார். அப்புறத்தோட போயிட்டுல எடுத்துன்னு வந்து வச்சாங்க சார். சமையல் ரூமில் போய் பார்த்தேன் சார். இன்ச்சி சார் 3 முட்டை இருந்துச்சு சார். நான் கேட்டேன் சார் முட்டை எங்கன்னு. அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அப்புறம் தான் சார் வந்து வச்சாங்க சார். அந்த லட்சுமின்றவங்க பார்த்தாங்க சார். செகண்ட் அந்த செருப்புல வச்சவங்க அந்த முனியம்மாள் சார். துடுப்பத்தாலையும் அடிச்சாங்க, செருப்பாலையும் அடிச்சாங்களா சார்? இது உங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க உங்கள் அப்பா அம்மா? அவங்க போய் சண்டை போட்டு வந்தாங்க சார். இது குறித்து உங்கள் டீச்சர்கிட்ட சொன்னீங்களா நீங்கள்? சொன்னோம் சார். அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சார். முட்டை கேட்டதால் கெட்ட வார்த்தையால் திட்டினார்கள், துடைப்பத்தால் அடித்தார்கள், காலலியினாலும் தாக்கினார்கள் என்று கூறியிருக்கிறார். அந்த தாக்கிய இருவரும் காவலர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், பணி நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்றாலும் கூட பள்ளி மாணவன் கூறியதைப் போல இந்த விஷயத்தை நான் ஆசிரியரிடம் கூறினேன், ஆனால் ஆசிரியர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறையினர் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பலாம்.